எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் மற்றும் 34 மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகள் கடந்த 2017 ஜூலை 1ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி சட்டத்தில் 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவசரமாக அந்தந்த கணக்கு ஆண்டுகளை முடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு 2017, 18, 2018, 19, 2019, 20 மற்றும் 2020, 21 என்ற ஆண்டுகளுக்கான தொடர்ச்சியான வேலைகளை 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவசரமாக SCN வழங்கப்பட்டு சோகாஸ் நோட்டீஸ் அதற்கு உரிய பதில் கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் ஆர்டர் போட்டு அந்த கணக்கை முடித்து விடுகிறார்கள். அந்த ஆர்டர் போட்டது அனைத்துமே வியூஸ், அடிஷனல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் இவற்றில்தான் சென்று ஜிஎஸ்டி போர்ட்டல் ஆன்லைன் வாயிலாகத்தான் வணிகர்கள் பார்க்க முடியும். இது வரி ஆலோசகர்கள் அவர்கள் கணக்கை பார்க்கும்போது அவர்கள் அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அவற்றை நாம் சென்று பார்த்தால் தெரியும். ஜிஎஸ்டிபிக்களுக்கும் அதுதான். ஆக மேனுவலாக ஒரு கடிதம் கடந்த கால சட்டத்தில் அனுப்பியிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு தொல்லைகள், இவ்வளவு மன உளைச்சல்கள், இவ்வளவு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. காரணம், ஜிஎஸ்டி சட்டம் என்பது அதிகாரிகளுக்கே புதிது. ஆக அவர்கள் அதை படித்து அதை தெரிந்து அதற்கு பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆன்லைன் ட்ரைனிங் அதற்குண்டான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சில நடைமுறை கோளாறு சிக்கல்களும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சில அதிகாரிகள் நேரடியாக SCN அவர்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுக்காமலேயே நேரடியாக ஆர்டர் போட்டு ரிவர்சல் தலைகீழாக வேலை பார்த்த சில கஷ்டங்களும் அதிகாரிகளுக்கு உண்டு. அந்த மாதிரியான நிலைமைகளை வரி ஆலோசகர்கள் எடுத்து சொல்லி அந்த வரி செலுத்துவர்கள் அந்த வியாபாரியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து வரி ஆலோசகர்கள், ஜிஎஸ்டிபிக்கள் இது மாதிரியான வரி செலுத்துவர்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு மிகுந்த ஒரு மன உளைச்சலையும் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை கண்டறிந்து நாங்கள் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி பாதுகாத்த நடவடிக்கை உண்டு. ஆக இது போன்ற நடவடிக்கைகள் கடைசி கட்டமாக தீர்வு உயர்நீதிமன்றங்கள் தான். இந்தியாவில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம், குறிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் மற்றும் பாம்பே ஹைகோர்ட் போன்றவற்றில்தான் அதிக அளவில் ஜிஎஸ்டி சம்பந்தமான ரிட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்.